வணக்கம். ஒரு டூர் ஓட்டுறதுக்கு ஒரு வண்டி தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ மார்க்கெட்டில் ஓரளவுக்கு நல்ல மூவ்மெண்ட்டில் இருக்க பஸ்ஸு தான் என் கையில் இருக்க மகேந்திராவோட க்ரூஸியோ. இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 12+1 சீட்டிங் ஆப்ஷனு. ஆனால் நான் என்ன தான் சொன்னாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண தான் போகிறீங்க, லைட்டெல்லாம் போட தான் போகிறீங்க, இந்த மாதிரி எல்லாமே பண்ண தான் போகிறீங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் இந்த வண்டி சூட்டபிள் ஆகுமா? என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வண்டியை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வா. மெகா மிஷின் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து க்ரூஸியோட ஸ்டாண்டர்ட் வேரியன்ட். உங்களுக்கு தேவையான விஷயத்துலேருந்தே வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த 2.5 லிட்டர் இன்ஜின் பற்றி சொல்லிடுறேன். இது வந்து கிட்டத்தட்ட 80 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 220 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கோட. ஸோ இந்த கெப்பாசிட்டிக்கு நீங்கள் இழுத்துட்டு போகிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் வந்துட்டு நமக்கு இப்போ 110 ஆம்பான ஆல்டர்னேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பெரிய பஸ் எடுக்கும்போது நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, நீங்கள் லைட்ஸ் மாட்டுறீங்க, இல்லை பெரிய ஊஃபர் செட்டு போடுறீங்க, இல்லாட்டினா ஏசியே வந்து இதில் கன்வெர்ட் பண்ணுறீங்கனாலும் இந்த ஆல்டர்னேட்டர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு அந்த ஹீட் ஜென்ரேட் ஆகுறதோ இல்லாட்டினா வேகமாக வந்து அடி வாங்குறதோ அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. அந்தளவுக்கு ஒரு சேஃபாகவே இருக்கும். இது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வண்டியில் வந்து இப்போ டீசல் இன்ஜினில் வந்து இந்த டேப்பட் யூஸ் பண்ணுறப்ப கீழே சிம் கிளியரன்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த ஆப்ஷன் வந்து இதில் கிடையாது. அதுக்கு பதிலாக அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, லாஷ் டெக்னாலஜின்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. இது அந்த வால்வ் கிளியரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிடும். இதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து அந்த வால்வோட தேய்மானம் இருக்குல்ல, இதெல்லாம் கம்மி பண்ணும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்ஜினில் இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். இந்த வண்டியோட கிளச்சுன்னு பார்த்தோம்னா 280 mm கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 12 பேர் ஒரு 100 கிலோ வச்சுக்கோங்கன்னா ஒரு 1200 கிலோ வருதா. இன்னும் அதிகமாக வெயிட் ஏறினாலும் சரி இந்த கிளச் வந்து தாங்கும். அதாவது இப்போ நீங்கள் ஹில்ஸ் போகிறீங்க, நான் அரைச்சி ஓட்டுவேன் அப்படின்னாலும் இதோட திக்னஸ் வந்து நல்லா கொடுத்துருக்கனால ஸோ அந்த வியரை வந்து இது ஈஸியாக தாங்கிடும். அது போக இந்த வண்டியோட மைலேஜ் பற்றி கேட்பீங்க. இது ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8லேருந்து 10 வரைக்கும் தருதான். சிட்டி ப்ளஸ் வந்து நீங்கள் ஹைவே க்ரூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சில பேர் 10+ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறையா கஸ்டமர் ரிவ்யூவில் வந்து பார்த்துருந்தேன். ஸோ ஓரளவுக்கு மைலேஜ் நல்லாவே தருது. இந்த வண்டியோட ஓவரால் டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி 2.7 மீட்டர் இதோட வீல் பேஸு. இதோட ஓவரால் லென்த்து 5.1 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 2.9 மீட்டரும், வித்து வந்து 2.2 மீட்டர் இருக்குது. இந்த பஸ்ஸை இதோட டைமென்ஷனோட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டூரிஸ்ட் பஸ்ஸாக எடுத்து ஓட்டுறீங்கன்னா சின்ன சந்துக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கு அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நமக்கு லென்த்தும் அவ்வளோ கிடையாது, வித்தும் ரொம்ப பெருசாக கிடையாது, சின்ன பஸ் மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் என்ன தான் சின்ன பஸ்ஸாக இருந்தாலும் சேஃப்டி வைஸ் வந்து இதில் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டியூப்லர் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. மகேந்திராவோட ஐசிவி பிளாட்ஃபார்ம் இது. டியூப்லர் ஸ்ட்ரக்சர் இருக்கனால இப்போ இன்கேஸ் ரோல் ஓவர் ஆச்சு அப்படின்னாலும் இந்த பஸ்ஸு டேமேஜ் ஆகாது. இவங்க ரோல் ஓவரே ஆகக்கூடாது, ஸ்டெபிலிட்டி வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே நம்மளுக்கு ரோல் ஓவர் பார்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இன்கேஸ் இந்த வண்டியில் நம்ம வெயிட்டு ஆள் அதிகமாக ஏற்றுறோம், வெயிட் அதிகமாக ஏற்றுறோம், போய் வந்து நம்ம கட்டடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த ரோல் ஓவர் பார் நம்மளுக்கு வந்து காப்பாற்றிடும். ஸோ சேஃப்டி வைஸ் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்டீரியரில் ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல வைடான விண்ட்ஷீல்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, மேலேயும் நம்மளுக்கு லைட்ஸ் வருது, கீழே வந்து நம்மளுக்கு ஹாலோஜன் லைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஹூக்கு இன்கேஸ் ஏதாச்சும் இழுக்கணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஹூக் கொடுத்துட்றாங்க. நல்ல ஒரு பெரிய ஏர்டாம் மாதிரி இருக்குது. அண்ட் இது வந்து க்ரூஸியோ அவங்களோட பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டிரைவர் உள்ளே உட்காந்து பார்க்குறாருன்னு வைங்களேன், விசிபிலிட்டி நல்லா 180 டிகிரிக்கான விசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ முன்னாடி வந்து நம்மளுக்கு ப்ராக்ஸி மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க, சைடில் மிரர்ஸ் நல்லா பெருசாகவே இருக்குது. அண்ட் இந்த வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நான் ஏசியில் மட்டும்தான் வருது. நான் உங்களுக்கு 110 ஆம்ப் சொன்னேன்ல ஆல்டர்னேட்டர், ஸோ அது இருக்கனால ஏசி வேணால் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டயர் பார்த்திங்க அப்படின்னா 750/16 செக்ஷன்ஸ் ஆஃப் டயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதாவது அடுத்த வேரியண்ட்டில், அதாவது பெரிய வேரியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்ல டயர் செக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுவே எனக்கு தெரிஞ்சு இந்த டைமென்ஷன்ஸ்க்கு போதுமானது. பேட்ரி பாக்ஸ் கிட்டத்தட்ட 100 ஆம்ஸ்க்கான பேட்ரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு அந்த டூரிஸ்ட் பஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த தேவையான சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸில் வந்து இதை வந்து பில் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ரியரில் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரியர் லேம்ப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது ஸ்பேர் வீல்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே வந்துட்டு ஸ்பேர் வீல் இருக்கும். இதில் வந்து அந்த ஒரு கம்பி கொடுப்பாங்க, அதை வச்சு திருகணும் அப்படின்னா ஸ்பேர் வீல் கீழே வரும். அண்ட் வேணும் அப்படின்னா நம்ம கேமராஸ் வந்து மாட்டிக்கலாம். அப்போ டாப் மவுண்டடு டெயில் லேம்ப்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ரியர்லேருந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு இந்த பஸ்ஸே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது, ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி.
அண்ட் அப்படியே சைட் வந்தோம் அப்படின்னா எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் இருக்கா. ஸோ இது ஓப்பன் பண்ணுறதுக்கானது அங்கே அதுவே கொடுத்துருக்காங்க, கிளாஸை உடச்சி ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அது இறங்குறதுக்கான ஒரு ஸ்டெப்ஸும் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது ரொம்பவே யூஸபுளாக இருக்குன்னு வைங்களேன். ஏன்னா இவ்வளோ தூரத்துலேருந்து இறங்கும்போது திடீர்னு யாரும் கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 60 லிட்டருக்கான டீசல் டேங்க் வேறு கொடுத்துருக்காங்க, 13 லிட்டருக்கான ஆட்ப்ளூ டேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 190 இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸு. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஃப்ரண்ட்லேயும் ரியர்லேயும் பேரபோலிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த வெயிட் கெப்பாசிட்டிக்கு ஆள் ஏற்றுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு போதுமான ஒரு சஸ்பென்ஷன் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக இதில் வந்து ட்ரம் பிரேக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த ட்ரம் பிரேக்ஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சில பேர் டிஸ்க்கு போட்டு வலுவலுன்னு இருக்குது, ஹில்ஸ் ஏறும்போதோ இது வரும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னும் சில பேர் இந்த வண்டி எடுத்து முக்கால்வாசி வந்து ஆல்ட்ரு தான் பண்ணுறாங்க. ஆல்ட்ரு பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இந்த டோர் இருக்குல்ல, இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். வெயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பேலன்ஸாக வச்சாங்கன்னா ஓரளவுக்கு தப்பிப்பாங்க. ஒரு சில பேர் ரொம்ப பின்னாடி வைக்கிறனால வண்டி வந்து பின்னாடி தொங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை வந்து 5.1 மீட்டர் சொல்லணும்னா இதிலேருந்து 1 அடி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அப்படின்னா இப்போ போடுற சீட் கெப்பாசிட்டியை விட அதிகமாக போகுது. ஸோ இந்த ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணுறனால தான் ஒரு சில நேரம் உங்கள் வண்டி வந்து உட்கார்றதுக்கு காரணமே. சில பேர் வந்து வாரண்ட்டி கிளைம் ஆகலை, இல்லை இப்படியே இருந்தால் நான் எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மைனஸ் தான். ஸோ இப்போ நீங்கள் ஓட்டும்போது ஓரளவுக்கு ஏதோ உங்களுக்கு சம்பாதிக்க முடியுதுன்னா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அந்த சம்பாதிக்கிற காசு இதிலே வந்து செலவாயிரும். ஸோ இதெல்லாம் யோசித்து அந்த வண்டியை வந்து பிக் பண்ணுங்கள். இப்போ இது 12 சீட்டு இருக்கா, எனக்கு 12 சீட்டு வேணாம், எனக்கு 20 சீட்டு வேணும், 28 சீட்டு வேணுனாலும் இந்த கம்பெனியில் வந்து அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி உங்களோட பிஸ்னஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துருவோம். நம்மளுக்கு கீழே இருந்து ஸ்டெப்ஸு லோவாகவே இருக்கனால ஈஸியாக வந்து வயசானவங்களோ யாருனாலும் ஈஸியாக ஏறி போகிறதுக்கு யூஸ் ஆகும். 12+1 சீட் கெப்பாசிட்டி சொன்னேன்ல, இதை பாருங்கள். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு சீட்லேயே இவ்வளோ ஸ்பேஸ் நம்மளுக்கு இருக்குது. அது போக இது வந்து புஷ்பேக் ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லா ப்ரீமியமாகவே இருக்குது. நான் வண்டி ஓட்டும்போது இல்லை உட்காந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி 12 சீட்டு இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 ரோ, இங்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா சிங்கிளாக 2, பின்னாடி மட்டும் ஒரு டபுள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இவங்க சீட்டோட அலைன்மெண்ட்டு. நம்மளுக்கு இங்கே டூல் பாக்ஸ் வேறு அவைலபிளாக இருக்குது. ஸோ அது போக இந்த மிரர்ஸ் வந்து ஒரு சில இது நம்மளுக்கு ஈஸியாக பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு இதில் ஹேமர்ஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க எமர்ஜென்சிக்காண்டி. அண்ட் சைடில் வந்து ரயில்ஸ் வருது. சம்திங் நம்ம ஏதாச்சும் டூர் போகிறோம் அப்படின்னா எடுத்து வைக்கிறதுக்கு ஜாமான் வைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் வெளியே சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு எமர்ஜென்சி டோர். ஸோ இங்கேருந்து தான் ஓப்பன் பண்ணி இப்படியே ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு லைட்ஸ் எல்லாமே இங்கேயே கொடுத்துருக்காங்க, டிஃபால்ட்டாகவே வந்துடுது. அது போக ஸ்டாப் அந்த பட்டன் வேறு இங்கேயே கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் ரொம்ப முக்கியமானது, அதுவுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது போக இந்த வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா FDASன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது எதாவது ஃபயர் டிடெக்ட் ஆச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சவுண்டு வந்து கொடுக்கும். அண்ட் இதுதான் டிரைவரோட கேபின். ஸோ இன்ஜின் அதாவது உள்ளே மவுண்ட் ஆகிருக்கு. இதுதான் நான் சொன்ன அந்த 2.5 லிட்டர் இன்ஜின். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா தெரியும். அண்ட் இது வந்து 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீட்டில் உட்காந்து உங்களுக்கு ஒரு சில விஷயம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உள்ளே ஏறி வந்தேன்ல, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து 2 ஸ்டெப் வந்து கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணணும் என்னால் ஈஸியாக ஏறி வர மாதிரி இங்கே ஒரு ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிடிச்சி ஏறுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நான் லாஸ்ட் டைம் ஒரு ட்ராவலர் வண்டியில் பார்த்துட்டு சொன்னேன், டிரைவருக்கு ஏன் இவ்வளோ இடமே கொடுக்காம இப்படி அடைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஓஇ வந்து நல்லா இடம் கொடுக்குறாங்க போல். இதெல்லாம் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பாருங்கள், முட்டியே இடிக்கலை, அவ்வளோ தூரம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் ஆனால் பரவாயில்ல, நீங்கள் சீட்டு வந்து அதிகமாக்கினா மட்டும்தான் அந்த ஓனர்ஸ் வந்துட்டு டிரைவருக்கு சொஃபஸ்டிகேஷன், டிரைவருக்கு சொகுசு இல்லாமல் பண்ணுறாங்க. மற்றபடி எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. நல்ல ஒரு சின்ன சைஸு ஸ்டியரிங் வீல், அதாவது நம்ம பாஷையில் வட்டை. ஸோ பிடிச்சி ஓட்டுறதுக்கு ஓரளவுக்கு நல்ல கான்ஃபிடென்ட்டாகவே இருக்குது. நல்ல பெரிய மிரர்ஸ் இருக்கனால ஈஸியாக வந்து உங்களுக்கு சிட்டிக்குள்ளே இல்லாட்டினா அவுட்ரு சொல்லவே தேவையில்லை, சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, இது வெறும் 80 ஹார்ஸ் பவர் தான் இருக்குது, இது எப்படி ஆகும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வண்டியெலாம் இதோட மேக்ஸிமம் ஸ்பீடே பார்த்தீங்கன்னா 80 தான். அதுவும் நம்ம டூர்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், 80 இவங்க கொண்டு போகிறதே வந்துட்டு நிறைய பேர் வேணான்னு தான் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 80 ஹார்ஸ் பவர்ன்றது போதுமான விஷயமாக தான் நினைக்கிறேன். இதுக்கு மீறி போனீங்க அப்படின்னா ஒரு 100 ஹார்ஸ் பவரோ 120 ஹார்ஸ் பவரோ வந்து கொடுக்கலாம். பட் ஆனால் அஃபோர்டபுள் அப்படின்ற பேர் வந்து கட்டாயிரும். உங்களுக்கு இந்த ஹார்ஸ் பவரில் இந்த வண்டி வந்து ஓகே. அதே மாதிரி காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கும் இந்த வண்டி உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக கீ ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன், பேட்ரி கட் ஆஃப் ஆகிருக்கு. ஸோ இதில் இப்போ ஆன் பண்ணி வச்சு பாருங்களேன்.
ஆனால் ஆயிடுச்சா BS6 5.0 ஓகே. ஸோ இங்கே தான் நான் சொன்னேன்ல அந்த லைட்ஸு, ஸோ அந்த ஸ்விட்சஸ்ஸு, அப்புறம் வந்து ரீஜென்ரேஷன் ஆப்ஷன், இது ஃபுல்லாக இங்கே வருது. இது வந்து ஒரு ஸ்பேஸு, இது வந்து இந்த குட்டி பட்டன் வந்து நான் சொல்லியிருந்தேன். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மற்ற வண்டியில் இந்த மாதிரி பட்டன்ஸ் பார்த்ததில்ல. ஸோ இந்த ட்ரிப் 1 ட்ரிப் 2 இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. செலக்ட் ஆப்ஷனு, ஸோ ATS சிஸ்டம்மு, இதில் வந்து நம்மளுக்கு கேஜஸ்ஸு, ட்ரிப் இன்ஃபோ, இந்த மாதிரி வந்துட்டு இதுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. தேவையில்லாமல் எதையும் நோண்ட வேண்டாம். அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு ஃபியூயல் இது வந்து ஆட் ப்ளூக்கானது, எம்டியாக ஃபுல்லான்றது. மற்றபடி எல்லா ஸ்டாப் செயின் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. RPM மீட்ரு, ஃபியூயல் கேஜு, ஸ்பீடோ மீட்ரு, டெம்பரேச்சர், இது எல்லாமே வந்துடுது. ஸோ ஓரளவுக்கு டிரைவருக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இங்கேருந்து உட்காந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு வைடான ஒரு விண்ட்ஷீல்டு இருக்கனால நல்ல கான்ஃபிடென்ட்டான டிரைவ் வந்து கொடுக்குது. ஸோ இந்த வண்டியை உட்காந்து ஓட்டும்போது இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சிடுறேன். ஒரு வழியாக வீடியோவோட எண்டுக்கே வந்தாச்சு. நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி இதோட கம்ஃபர்டபுள் ரைடிங் அப்போ எப்படி இருக்குன்றதை சொல்லிடுறேன். ஸோ இப்போ நான் ஒரு 20 to 30 மினிட்ஸாக வந்து இந்த வண்டியில் உட்காந்து போயிட்டுருக்கேன். ஸோ போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு உள்ளே வந்து வரக்கூடிய அந்த சவுண்டு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம், அவங்க கொடுத்துருக்காங்களே சீட்டு ரொம்ப சாஃப்டாக குஷனிங்காக இருக்குது, நல்லா இருக்குது. இன்னும் இந்த ஸ்பேஸ் நிறையா இருக்குங்கள, அதனால என் ஹைட்டுக்கும் ரொம்ப நார்மலாக உட்காந்து போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி இந்த சீட்டில் இண்டிவிஜுவலாக சீட் பெல்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அது இன்னும் வந்துட்டு பேசஞ்சருக்கோ இல்லைன்னா டூர் பண்ணுறவங்களுக்கோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டூர் போகிறதுக்கு இல்லாட்டினா இந்த ஸ்டாஃபுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த க்ரூசியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு சில பேர் இந்த ஏசிலாம் அப்கிரேட் பண்ணுறீங்கல்ல, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆல்டர்னேட்டர்ஸ்லேருந்து எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 லட்ச ரூபாய் 21 லட்ச ரூபாய் கிட்ட வருது. அந்தந்த சிட்டி ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து மாறுது. இந்த வண்டியோட ஃபைனல் வேர்டிக்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காம்பாக்டான வண்டி, டூரிஸ்ட் போகிறதுக்கு, சின்ன சின்ன சந்துக்குள்ளே போகிறதுக்கு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டாஃப்க்கு ஓட்டுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து டே அண்ட் நைட் ஓட்டுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மைலேஜும் நம்மளுக்கு ரொம்பவே டீசெண்டாக கிடைக்கிது இல்லை. ஸோ இதில் ஒரு ஓனரோ இல்லைன்னா ஒரு டிரைவர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு பேட்டரியில் வந்து டேரெக்டாக வந்து லைட்டை கொடுக்குறது, அப்படி இல்லாட்டினா இந்த ஏதாச்சும் இந்த சேஸை கட் பண்ணி இழுத்து 1.5 அடி 1 அடி இழுக்கிறது, சீட் அதிகமாக போடுறது, அப்புறம் நீங்கள் எதாவது வெயிட் அதிகமாக வச்சோடனே வண்டி வந்து எங்களுக்கு மைலேஜ் தர மாட்டேங்குது, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனையில் தான் வந்து முடியும். அதனால உங்கள் அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 7 வேரியன்ட் வச்சுருக்காங்கன்னு சொன்னேன்ல, அதெல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து இதே மாதிரி அடுத்தடுத்த அந்த மேக்ஸி கேப், டூரிஸ்ட் வேன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோ வரும். ஸோ வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் மெகா மிஷன்ஸ்.